விநாயகரின் ஆறுபடை வீடுகள். தம்பிக்கு ஆறுபடை வீடுகள் இருப்பது போல் அண்ணனாக விநாயகருக்கும் ஆறுபடை வீடுகள் உள்ளன. உங்களுக்கு தெரியுங்களா? முதல் படை வீடு திருவண்ணாமலையில். இங்குள்ள விநாயகரின் பெயர் அல்லல் போம் விநாயகர். இவரை குறித்து போற்றி பாடப்படும் பாடலே அல்லல் போம் வல்வினை போம் மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் என்பதாகும். திருவண்ணாமலையில் கிழக்கு ராஜகோபுரத்திலேயே செல்வ கணபதியாக அருள் புரிகிறார். இரண்டாம் படை வீடு விருத்தாச்சலம். இங்குள்ள அருள்மிகு விருத்தாகிரீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள விநாயகருக்கு ஆலத்து பிள்ளையார் என்று பெயர். பெயருக்கேற்ப ஆலத்தில் சன்னதியும் கொண்டுள்ளார். இறங்கிச் சென்று வழிபட படிக்கட்டுகள் உள்ளன. இந்த விநாயகரை துதித்தால் செல்வமும் கல்வியும் மற்றும் சீரான வாழ்வும் நம்மை வந்து சேரும். மூன்றாம் படை வீடு திருக்கடவூர். அட்ட வீராட்ட தலங்களில் ஒன்றாக இத்தலம் விளங்குகிறது. இங்குள்ள விநாயகருக்கு கள்ள வாரண பிள்ளையார் என்று பெயர். நமக்கு நீண்ட ஆயுளை அள்ளி வழங்குபவராக விளங்குகிறார். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியின் காப்பு செய்யுளில் குறிப்பிடும் விநாயகர் இந்த கள்ள வாரண பிள்ளையார்தான். தாமரை கொன்றையும் செண்பக மாலையும் என்றும் தொடங்குகிறது அப்பாடல். நான்காவது படை வீடு மதுரை. மீனாட்சியம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மையை தரிசித்து செல்லும் வழியில் சித்தி விநாயகர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது. மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னருக்கு குதிரை வாங்க புறப்படுகையில் இந்த சித்தி விநாயகரை தரிசித்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் தெரிவிக்கிறது. ஐந்தாவது படை வீடு காசி மற்றும் பிள்ளையார்பட்டி. காசியில் துண்டிராஜா கணபதியாகவும் பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகராகவும் இருந்து அருள்பாலிக்கிறார். காசியில் இருக்கும் துண்டிராஜா கணபதி தீட்ச கணபதியாகவும் இருந்து ஞானத்தை வாரி வாரி வழங்குகிறார். காசிக்கு போக முடியாதவர்கள் அதே பலனை பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் அருளுகிறார். இவர் கையில் சிவலிங்கத்தை தாங்கியிருப்பதாக விசேஷமான அமைப்பு. ஆறாம் படை வீடு திருநாரையூர். இங்கு பொல்லா பிள்ளையார் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். சிற்பியின் ஒளியால் போலப்படாமல் சுயம்புவாக தோன்றியவர் என்பதால் இத்திருநாமம். இத்திருத்தலத்தில்தான் தேவார திருமுறைகள் கிடைக்க காரணமாக இருந்த நம்பியாண்டவர் நம்பிகளும் அவதரித்தார். கணபதியை அவரது படை வீடுகளுக்கே சென்று தரிசித்து சிறப்பான பயன்களை பெறுவோமாக.